நல்லா கேட்டுக்குங்க. ஒரு குட்டி கதை. சரியான நேரத்தில் தவறான வேலையையும், தவறான நேரத்தில் சரியான வேலையையும் செய்கிறோம். மிக சரியான நேரத்தில் மிக சரியான வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிற கதை தான் இந்த கதை. ஒரு பூனைக்கும் எலிக்கும் நடக்கிற கதை. இனிமேல் நான் உன்னை வேட்டையாட மாட்டேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பூனை சொல்லுது. எலியும் சம்மதிக்குது. நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம், ஒன்றா இறை தேடுவோம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு. அதே மாதிரி ஒன்றா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பூனையை காணும். எலி தேடி தேடி பார்த்துட்டு காணாமல் இருக்கவும் அது மட்டும் வீட்டுக்கு போகுது. குட்டி எலி பார்த்துட்டு பூனை மாமாவை காணாமேன்னு கேட்கவும், நானும் காலையிலேருந்து தேடி பார்த்துட்டேன், காணும், எங்கே போச்சுன்னு தெரியல, வா 2 பேருமே போய் தேடுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி எலியும் அம்மா எலியும் தேடி போகிறாங்க. ஒரு காட்டில் ஒரு வேடன் அந்த பூனையை கட்டி போட்டுட்டு அவன் சாப்பிட போயிட்டான். இந்த எலியை பார்த்ததுமே பூனை வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, என்னை எப்படியாவது அவுத்து விடுங்கன்னு சொல்லி பூனை கெஞ்சுது. இப்போ அந்த எலி ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சா, அதனால் அந்த பல்லால் வலையை கடிச்சு அந்த பூனையை காப்பாற்றுறக்காண்டி அந்த வலையை அவுத்துக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி எலி மட்டும் வேகமாக கடிக்குது. பூனையை சீக்கிரம் மாமாவை காப்பாற்றணும் கொண்டு. இப்போ அந்த குட்டி எலியை தாய் எலி கண்ணை காட்டி, நீ பொறுமையாயிரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது மெதுவாக கடிச்சிக்கிட்டே இருக்குது. வேடன் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த வேடன் வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்குது. இப்போ முழுசாக அவுத்து அந்த பூனை வெளியில் வருது. வேடனை பக்கத்தில் வந்துட்டான். வேடனை பார்த்ததுமே பூனை தப்பிச்சு போயிடுச்சு. இந்த எலியும் குட்டி எலியும் வலைக்கில் போயிடுச்சு. இந்த கதை என்ன சொல்லுது? பூனைக்கும் எலிக்கும் என்ன அக்ரிமெண்ட்னா, நான் ஒன்றை வேட்டையாட மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், பகிர்ந்து சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட். அவங்க 2 பேருக்கு தான். குட்டி எலிக்கு இல்லை. தன்னுடைய குட்டி பிள்ளையை வந்து பூனை பசியில் இருக்குது வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற புத்திசாலித்தனத்தினால தான் அது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு பூனையை விட்டுருக்கு. வேடன் வந்ததும் பூனை தப்பிச்சு போயிடுச்சு. இவங்க 2 பேரும் பாதுகாப்பாயிட்டாங்க. தன்னுடைய நண்பனான பூனையையும் காப்பாற்றணும், தன் பிள்ளை குட்டி எலியையும் காப்பாற்றணும். அதற்காக தான் அந்த எலி வந்து மிக சரியான நேரத்துக்காக காத்திருக்கு. மிக சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.